வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் 9th பாலிட்டி பார்த்தோம், ஓகேவா? இன்றைக்கி 10th புக்கில் இருக்கக்கூடிய பாலிட்டி, அதாவது அரசியல் அறிவியலிருந்து நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாலிட்டியிலேருந்து நமக்கு அனைத்து போட்டித் தேர்வுக்கான ஓகேங்களா கொஷின் நிறைய எடுக்கிறாங்க, ஓகேங்களா? மிஸ் பண்ணாத பாருங்கள் இந்த வீடியோவை. கண்டிப்பாக இந்த 2026 ஓகேங்களா அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் அரசு வேலை வாங்கி தருவது எங்களுடைய நோக்கம், ஓகேவா? மிஸ் பண்ணாத வீடியோவுக்கு போகலாம் வாங்க. பாருங்கள், 10th பாலிட்டி, 10th அரசியல் அறிவியல், ஓகேங்களா? 10th புக்கில் இருக்கிற பாலிட்டி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம், ஓகேவா? பாருங்கள், 381வது கொஷின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒன்றாவது பாருங்கள், 1940 ஆகஸ்ட் அறிக்கை திட்டத்தின் விளைவாக இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. தப்பு, ஓகேங்களா? இச்சபை 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள், பலுகிஸ்தானின் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். மொத்த உறுப்பினர்கள் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். அப்போ 2 சரி. மூணாவது பாருங்கள், அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 11 அன்று நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. தவறு. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்கா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி, ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஓகேங்களா? 1 3 மட்டும் தவறு. ஆன்சர் டி, 1 3 மட்டும் தவறு. அதை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அறிக்கையின்படி கிடையாது, கேபினட் குழு, ஓகேங்களா? இதனுடைய விளைவாக தான் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது, ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த தடவை தவறானது. அரசியல் நிர்ணய சபை டிசம்பர் 9, ஓகேங்களா? டிசம்பர் 9 அன்று தான் நடைபெற்றது. அப்போ 1 3 மட்டும் தவறு. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 382. கொஸ்டின் நம்பர் 382. கொஸ்டின் நம்பர் 382 பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின், ஓகேங்களா, நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத். ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், 383. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரியா. இங்கே 2 பேருமே, ஓகேங்களா? ஆன்சர் டி. ஆ மற்றும் ஆ. ஆன்சர் டி. அப்போ துணைத் தலைவர் 2 பேர், முகர்ஜியும் கிருஷ்ணமாச்சாரியாவும். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 384. கொஸ்டின் நம்பர் 384. அரசியல் நிர்ணய சபை கூட்டங்களில் நடைபெற்ற காலம் 11 அமர்வு, 166 நாட்கள், 2473 திருத்தங்கள். அப்போ 11 அமர்வு, 166 நாட்கள், 2473 திருத்தங்கள். அப்போ ஆன்சர் பி தான் இதனுடைய அரசியல் நிர்ணய சபையினுடைய கூட்ட காலம். அடுத்து 385வது கொஸ்டின். அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர். அரசியலமைப்பினுடைய சட்ட வரைவு குழுவினுடைய தலைவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். அடுத்து பாருங்கள், 386. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்பட்டவர் அம்பேத்கர். ஆன்சர் டி, அம்பேத்கர். இந்திய அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. 388வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள், இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். நடைமுறைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. ஜனவரி 26, 1950. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 389.
இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது பார்த்தீங்களா, முகப்புரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவு, 8 அட்டவணை. அதை பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்பொழுது முகவுரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவு, 8 அட்டவணை. ஓகேங்களா, இவ்வளோதான் அரசியலமைப்பு உருவாகும் பொழுது இருந்தது. அடுத்து 390வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பை இத்தாலி மொழி பாணியில் தனது கைப்பட எழுதியவர். இந்திய அரசியலமைப்பை இத்தாலி மொழி பாணியில் தனது கைப்பட எழுதியவர் பிரேம் பெகரி நரேன் ரைசாடா. பிரேம் பெகரி நரேன் ரைசாடா என்பவர் தான் இத்தாலி மொழியில் அரசியலமைப்பை கைப்படையில் எழுதியவர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 391. கொஸ்டின் நம்பர் 391, உலகிலேயே எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது இந்திய அரசியலமைப்பு. மிகவும் நீளமானது இந்திய அரசியலமைப்பு. அப்போ 1 சரி. பாருங்க, 2வது, இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அப்போ பல்வேறு நாடுகளிலிருந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 60 நாட்டிலிருந்து இந்த அரசியலமைப்பை எடுத்து எழுதியிருக்காங்க. அடுத்தது 3வது பாருங்க, இது நொகிலும் தன்மை கொண்டதாகவும் நொகிலா தன்மை, அதாவது பார்த்தீங்கன்னா இது நொகிலா தன்மை கொண்டதாகவும் நொகிலும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. சரி. அடுத்து பாருங்க, 4, ஒற்றையாட்சி முறை அரசாங்கம் ஏற்படுத்துகிறது. தவறு. ஓகேங்களா, ஒற்றையாட்சி அப்படிங்கிறது தப்பு. அடுத்து பாருங்க, 5வது, மத்தியில் மட்டுமில்லாமல் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிக்கிறது. சரி. அப்போ ஆன்சர் 4 மட்டும் தவறு. 4 மட்டும் தவறு. இந்திய அமைப்பு ஒற்றாட்சி முறை கிடையாது, கூட்டாட்சி முறை. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 392. கொஸ்டின் நம்பர் 392, அரசியலமைப்பின் திறவுகோல். அரசியலமைப்பினுடைய திறவுகோல் என்று அழைக்கப்படுவது முகவுரை. இந்திய அரசியலமைப்பினுடைய திறவுகோல் என்று அழைக்கப்படுவது முகவுரை. 393வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கை, நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கிய பகுதி. ஓகேங்களா, உள்ளடக்கிய பகுதி முகவுரை. 394, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைய காரணமாக நேருவின் குறிக்கோள் தீர்மானம். நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 2, 1947. ஜனவரி 2, 1947. முகப்புரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976, 42வது சட்ட திருத்தம். 1976, 42வது சட்ட திருத்தம். 1976, 42வது சட்ட திருத்தம். ஓகேங்களா, 1976, 42வது சட்ட திருத்தம். ஆன்சர் சி. பாரு, 46 இருக்குது, இது 76, இது 76, 42வது சட்ட திருத்தம். அடுத்து பாருங்க, 396வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு டேஸ் என்ற சொல்லுக்கு தொடங்குகிறது. இந்திய மக்களாகிய நாம். இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற வார்த்தை தான் ஓகேங்களா என்ற சொல்லுக்கு தொடங்குகிறது. அடுத்து 397வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் சேர்க்கப்பட்ட சொற்களை வரிசைப்படுத்துக. சொற்களை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. சமதர்ம, சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தை தான் அரசியலமைப்பினுடைய சேர்க்கப்பட்ட சொற்கள். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 398, இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் ஆகியவற்றை உந்துகோலாக விளங்கிய பிரெஞ்சு புரட்சி. என்ன புரட்சி? பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1789. அப்போ பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1789. ஓகேங்களா, அங்கே தான் அந்த வார்த்தை எடுத்திருக்காங்க. சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் என்ற வார்த்தை பிரெஞ்சு புரட்சியிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. அப்போ பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1789. அடுத்து 399வது கொஸ்டின், குடியுரிமை பற்றி விளக்கும் இந்திய அரசியலமைப்பு பகுதி. பகுதி 2 தான் குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி.
400வது கொஸ்டின், குடியுரிமை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பினுடைய விதிகள். ஓகேங்களா, விதி 5லிருந்து 11 வரை. ஓகேங்களா, குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய விதிகள். 401, குடியுரிமை பெறுதல் குடியுரிமை இழத்தல் தொடர்பான குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 402, குடியுரிமை சட்டம். குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திருத்தால் இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டதுன்னா 8 முறை. ஓகேங்களா, அரசியலமைப்பு குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தம் செஞ்சுருக்காங்கன்னா 8 முறை. 403வது கொஸ்டின் பாருங்க, அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு. காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு 2003. காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு 2003 பாருங்க. அடுத்த கொஸ்டின், ஓகேங்களா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது பார்த்தீங்கன்னா குடியுரிமை பற்றி. குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமை பெற 5 வழிகளை பரிந்துரை செய்கிறது. அவை பிறப்பு, வம்சவழி, பதிவு செய்தல், இயல்புரிமை, தேச இணைப்பு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 முறை என்னென்னா, ஃபஸ்ட்டு பிறப்பு, 2வது வம்சவழி, 3வது பதிவு செய்தல், 4வது இயல்புரிமை, 5வது பிரதேச இணைப்பு. இந்த 5 வகையில் குடியுரிமை பெறலான்னு சொல்கிறாங்க. இதுவும் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிறப்பின் மூலம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று அல்லது அதற்கு பின்னரே இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். சரி. அடுத்து பாருங்க, வம்சவழி. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று அல்லது அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் குடியுரிமை பெறலாம். அடுத்து பாருங்க, 4வது பதிவின் மூலம் இந்திய குடியுரிமை கோரி பதிவு செய்தல். இதுவும் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இயல்புரிமை மூலம் ஒரு நாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பதன் மூலம் அவர் குடியுரிமை பெறுகிறார். குடியுரிமை பெறலாம். சரி. பிரதேச இணைப்பின் மூலம் பிற பகுதிகள் இந்தியாவுடன் இணைக்கும் பொழுது அந்த இது குடியுரிமை பெறலாம். ஓகேங்களா, இது அனைத்துமே சரி. ஆன்சர் ஏ, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 405, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எத்தனையாவது பகுதியில் கூறப்பட்டுள்ளது? 3வது பகுதியில் தான் அடிப்படை உரிமை பற்றி கூறப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் கூறப்பட்டுள்ள சட்டப்பிரிவுகள் 12லிருந்து 35 வரை. அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது அடிப்படை உரிமைகளினுடைய எண்ணிக்கை 11. அப்போ ஆரம்பத்தில் அடிப்படை உரிமை 10 தான் இருந்தது. அடிப்படை உரிமை 10 இருந்தது. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்பொழுது 11 அடிப்படை உரிமை, ஓகேங்களா, இருந்தது. அப்போ அடிப்படை உரிமை அரசியலமைப்பு உருவாகும் பொழுது 10, தற்போது 11 அடிப்படை உரிமைகள் இருக்குது. இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படும் இந்திய அரசியலமைப்பு பகுதி 3. அடுத்து பாருங்க, 410, சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். ஓகேங்களா, ஆர்டிக்கல் 14. அப்போ 5, மத, இனம், ஜாதி, பாலின பாகுபாடு தடை பிரிவு 15. அப்போ 4, பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல் 16. ஓகேங்களா, இப்போ 3, அடுத்து பார்த்திங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு பிரிவு 17. தீண்டாமை ஒழிப்பு பிரிவு 17. அப்போ 2, பட்டங்களை நீக்குதல் பிரிவு 18. அப்போ 1. மறுபடியும் பாருங்கள், சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் 14. மத, இன, சாதி,
பாலின பாகுபாடு தடை பிரிவு 15, பொது வேலைவாய்ப்பில் சமம் அளித்தல் பிரிவு 16, தீண்டாமை ஒழிப்பு பிரிவு 17, பட்டங்களை நீக்குதல் பிரிவு 18. ஆன்சர் 5, 4, 3, 2, 1. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 411 கட்டாய வேலை கொத்தடிமை முறை. கட்டாய வேலை மற்றும் கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு 23. பிரிவு 23. ஓகேங்களா? அதாவது கொத்தடிமை கட்டாய வேலை வாய்ப்பு அதே 23. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 412 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்களை முறையை தடுத்தல். குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் பிரிவு 24. 413வது கொஸ்டின் சிறுபான்மையரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி தெரிவிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பிரிவு 29. சிறுபான்மையரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு 30. 415வது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது அடிப்படை உரிமை இடம்பெற்றிருந்த சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு. சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு 1978 44வது சட்ட திருத்தம். அப்போ 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் சொத்துரிமை நீக்கியிருக்கிறாங்க. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1978. அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை அதாவது பார்த்தீங்கன்னா பிரிவு 33(1) நீக்கப்பட்டு சட்ட உரிமை சேர்க்கப்படும் பகுதி மற்றும் பிரிவு பகுதி 11 பிரிவு 307 கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. பகுதி 11 பிரிவு 307 கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. அதுதான் சொத்துரிமை. அடுத்து பாருங்கள் பொறுத்துக பாருங்கள் பிரிவு 19. பிரிவு 19 பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை, கூட்டம் கூடுவதற்கான உரிமை, பேச்சுரிமை, கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்பது, வசிக்கும் தொழில் தொடங்குவது. ஓகேங்களா? இது 5. இது பிரிவு 19. அடுத்து பார்த்திங்கன்னா பிரிவு 20. பிரிவு 20 பாருங்கள் குற்றச்சாட்டுப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாக்கும் உரிமை. இப்போ 3, பிரிவு 21 பாருங்கள் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரமாக பாதுகாப்பு பெறும் உரிமை. அப்போ 4, பிரிவு 21A பாருங்கள் தொடக்க கல்வி பெறும் உரிமை. அப்போ 2, பிரிவு 22 பாருங்கள் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கென பாதுகாப்பு உரிமை 22. அப்போ 1. அப்போ ஆன்சர் 3, 5, 3, 4, 2, 1. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் 418வது கொஸ்டின் பொறுத்துக. பாருங்கள் பிரிவு 25 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமயத்தினரையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பும் உரிமை. அப்போ 1. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அப்போ 2, பிரிவு 27 பாருங்கள் எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கான வரி செலுத்துவதற்கென சுதந்திரம். 4, பிரிவு 28 பாருங்கள் மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுமளிக்க உரிமை. அப்போ 3. அப்போ ஆன்சர் 1, 2, 4, 3. ஆன்சர் சி. அடுத்து 419 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல். பிரிவு 22. அதை பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட மனிதனுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்திற்கு அணுகி உரிமை பெறுதல். பிரிவு 32.
அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன். அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன் யார்? உச்சநீதிமன்றம். அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். நீதி பேராணைகளின் வகைகள். நீதி பேராணையுடைய வகைகள் மொத்தம் எத்தனை? 5. நீதி பேராணையுடைய வகைகள் 5. அடுத்து பாருங்க, டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் P.R. அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பு இதயம் மற்றும் ஆன்மா என்று வர்ணிக்கப்பட்ட சட்டப்பிரிவு. இப்போ டாக்டர் அம்பேத்கரால் அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மா என்று வர்ணிக்கப்பட்ட சட்டப்பிரிவு 32. அந்த 32 தான் ஆன்மா இதயம்னு சொல்லியிருக்கிறாரு. யார்? டாக்டர் அம்பேத்கர். அடுத்து 423வது கொஸ்டின் பாருங்கள். சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டதிலிருந்து பாதுகாப்பது. ஆட்கொணர்வு, நீதி பேராண்மை. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பது ஆட்கொணர்வு, நீதி பேராண்மை. அடுத்து பாருங்கள், 424 மனுதார சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள உதவும் நீதி பேராண்மை. கட்டளையுறுத்தும் நீதி பேராண்மை. ஆன்சர் பி, கட்டளையுறுத்தும் நீதி பேராண்மை. அடுத்து பாருங்கள், 425வது கொஸ்டின். ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கும் நீதி பேராண்மை. தடையுறுத்தும் நீதி பேராண்மை. ஆன்சர் சி, தடையுறுத்தும் நீதி பேராண்மை. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 426. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கும் தனக்கே அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை. கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை ஆவணக்கோப்பு பேராணை. ஆவணக்கோப்பு பேராணை. அடுத்து பாருங்கள், 427வது கொஸ்டின். சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் நீதி பேராணை. தகுதிமுறை வினவும் நீதி பேராண்மை. ஆன்சர் பி, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. 428வது கொஸ்டின். குடியரசுத் தலைவரால் தேசிய அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கும் போது தானாகவே நிறுத்தப்படும் அடிப்படை உரிமை பிரிவு 19. 429வது கொஸ்டின். எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு டேஸ் மற்றும் டேஸ் கீழ் வழங்கப்பட்ட உரிமைகளை தடை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை பற்றினா 21, 20 ரெண்டையுமே தடை செய்ய முடியாது. 21, 20 ரெண்டையுமே தடை செய்ய முடியாது. அப்போ ஆன்சர் ஆ மற்றும் ஆ. அடுத்து பாருங்க, 430வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் அரசு நெறிமுறையறுத்தும் கோட்பாடுகள் அமைந்துள்ள பகுதி 4. நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அமைந்துள்ள பகுதி 4. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளின் சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரை தான் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுடைய சட்டப்பிரிவு. இதிலிருந்து 36லேருந்து 51 வரை. அடுத்து பாருங்கள், 432வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் அம்பேத்கரால் விவரிக்கப்பட்ட பகுதி 4. 433வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A அதாவது ஏ கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்ட காரணமான சட்ட திருத்தம். 86வது சட்ட திருத்தம் 2002. 86வது சட்ட திருத்தம் 2002 தான். ஓகேங்களா? தொடக்க கல்வி அடிப்படை உரிமை காரணமாக திருத்தம் செய்யப்பட்டது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் டி, அயர்லாந்து நாட்டிலிருந்து. அடுத்து 435 அடிப்படை உரிமைகள் பகுதி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதான் அடிப்படை உரிமைகள். அடிப்படை கடமை அடுத்து பாருங்கள், அடிப்படை கடமைகள் பகுதி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது?
ரஷ்யா. அடிப்படை கடமை ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரைத்த கமிட்டி. அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்த கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி. அடுத்து பாருங்க 438வது கொஸ்டின் நம்பர் 438. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்த்த சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தம் 1976. 439வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு வழங்கும் தற்போது அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை 11 அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் உள்ள பகுதி ஓகேங்களா 4A, அதாவது 4A. அடுத்து 441. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் உள்ள பிரிவு 51A. 442வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகாரத்தை பகிர்வினை பற்றி கூறும் அட்டவணை ஓகேங்களா. மத்திய மாநில அரசுகளை அதிகார பகிர்வினை கூறும் அட்டவணை 7. 443. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் உள்ள துறைகளின் எண்ணிக்கை 97, 66, 47. மத்திய பட்டியல 97, மாநில பட்டியல 66, பொதுப்பட்டியல 47. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 444. கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகிய துறைகள் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய வருடம். 42வது சட்ட திருத்தம் 1976. தற்போது பாருங்க மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். மத்திய பட்டியலில் பாருங்க 100, மாநில பட்டியல் 61, பொதுப்பட்டியல் 52. அப்போ ஆன்சர் 100. மத்திய பட்டியலில் 100 எண்ணிக்கை, மாநில பட்டியல் 61, பொதுப்பட்டியல் 52. அடுத்து 446வது கொஸ்டின். மத்திய அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு ராஜமன்னார் குழுவை அமைத்த ஆண்டு 1969. 1969 தான் ராஜமன்னார் குழு மத்திய மாநில உறவுகளை அறைய தமிழ்நாட்டால் அறிவிக்கப்பட்ட கமிட்டி. அடுத்தது 447. மத்திய மாநில அரசுகளின் நீதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் இந்திய அரசியலமைப்பு பகுதி 12. மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு 268 293 வரை. நிதிக்குழுவை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நிதிக்குழு பிரிவு 280. நிதிக்குழுவை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 280. அடுத்து பாருங்க 450வது கொஸ்டின். மாநில குழு யாரால் நியமிக்கப்படுகிறது? குடியரசுத் தலைவரால். மாநிலங்களுக்கிடையே குழு அமைக்க பரிந்துரை செய்த கமிட்டி சர்க்காரியா கமிட்டி. மாநிலங்களுக்கிடையே குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1990. மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1983. மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய சர்க்காரியா குழு பரிந்துரை செய்த மொத்த பரிந்துரைகள் 247 பரிந்துரைகள். 455வது கொஸ்டின். அலுவலக மொழிகள் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி கேட்குறாங்க ஓகேங்களா. பகுதி 17 தான் அலுவலக மொழிகள் பற்றி சொல்லக்கூடிய பகுதி. அடுத்து பாருங்கள் 456வது கொஸ்டின் ஓகேங்களா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. அலுவலக மொழிகள், யூனியன் பிரதேச மொழிகள், வட்டார மொழிகள், நீதித்துறை மொழிகள், சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழிகள் என்ற தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளன. சரி. முதலாவது மொழிக்குழு 1955ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது. இது தனது அறிக்கையை 1956இல் சமர்ப்பித்தது. சரி. 3. இவ்வறிக்கையின் தொடர்ச்சியான நாடாளுமன்றம் 1963ஆம் ஆண்டில்
அலுவலக மொழி சட்டம். அலுவலக மொழி சட்டம் 1963ஆம் ஆண்டு அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்டது. சரி. 4. இச்சட்டம் இந்தியுடன் ஆங்கிலம் மத்திய அரசின் அனைத்து அலுவலக நோக்கங்களுக்காகவும் நாடாளுமன்ற கருத்து பரிமாற்றத்துக்காகவும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அதன் பயன்பாட்டை தொடரலாம் என்று அறிவித்தது. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, அலுவலக மொழிகள் திருத்தும் சட்டம் மூலம் ஆங்கில காலவரையின்றி தொடரலாம் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1967. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 4. ஓகேங்களா? அதான் 4. அப்போ பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு உருவாக்கும் பொழுது மொத்தம் எத்தனை மொழி இருக்குது? 14 மொழிகள் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி கூறும் அட்டவணை கேட்குறாங்க. 8வது அட்டவணையில் தான் மொழிகள் பற்றி சொல்லக்கூடியது. 460. இந்திய அரசியலமைப்பு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்திய ஆண்டு 2004. 461. தற்போது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழிகளின் எண்ணிக்கை, செம்மொழிகளுடைய எண்ணிக்கை 6. அப்போ மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள செம்மொழிகளுடைய எண்ணிக்கை 6ங்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் முதல்ல செம்மொழியாக அறிவித்தாங்க 2004. அடுத்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். ஓகேங்களா? சமஸ்கிருதம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 2005 செம்மொழி அந்தஸ்து. ஓகேங்களா? தெலுங்கு கன்னடம் இது 2008. அடுத்து பார்த்திங்கன்னா மலையாளம் 2013. அடுத்தது ஒடிசா 2014. ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழிகள் மொத்தம் 6. ஃபஸ்ட்டு தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கும் கன்னடமும் 2008, மலையாளம் 2013, ஒடிசா 2014. அப்போ 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 மொழிக்கு தான் செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. அப்போ செம்மொழி அந்தஸ்து எந்தெந்த ஆண்டு கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு கன்னடமும் 2008, மலையாளம் 2013, ஒடிசா 2014. அடுத்து 462வது கொஸ்டின். இந்தியாவில் முதன்முறையாக 1951 எந்த மாநிலம் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது? பஞ்சாபில் தான் முதல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்தாங்க. அடுத்து பாருங்கள் 463வது கொஸ்டின். நிதிநிலைத்தன்மை இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். சரி. இந்த வகையான அவசர நிலையில் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் எந்த வகுப்பினராலும் அவர்களது ஊதிய படிகள் மற்றும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவருடைய ஊதியமும் குடியரசுத் தலைவர் ஓர் ஆணையின் மூலம் குறைக்கலாம். சரி. அடுத்து பாருங்கள், இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் சீன போரின் போது 1962 அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? தப்பு. ஆன்சர் 3 மட்டும் தவறு, மீதி 2 சரி. அடுத்து 464வது கொஸ்டின். அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதின் நாடாளுமன்ற அவசரகால அதிகாரங்கள் கூறப்பட்டுள்ள பகுதி. அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதின் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் கூறப்பட்டுள்ள பகுதி 20. அடுத்து 465வது கொஸ்டின். அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதின் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதின் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் கூறப்பட்டுள்ள பகுதி 368 தான் சட்ட திருத்தம் செய்யக்கூடிய ஆர்டிக்கல். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 466. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க.
அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். சரி. நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களிப்பதில் 3/2 பங்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட வேண்டும். ஓகேங்களா? சரி. 3. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின்பு மசோதா சட்ட திருத்தம் சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். சரி. நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தமும் கொண்டு வர முடியாது. சரி. ஓகேங்களா? நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் சட்ட திருத்தம் கொண்டு வர முடியும். மாநில மன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வர முடியாது. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, 467 அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய இந்திய அரசு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் சி, 2000. அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கு தேசிய சீராய்வு ஆணையத்தின் தலைவர் MN வெங்கடச்செல்லையா. சிறிய அரசியலமைப்பு என அறியப்படுவது 42வது சட்ட திருத்தம். அப்போ 42வது சட்ட திருத்தத்தை என்ன சொல்கிறாங்க? சிறிய அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்து 470வது கொஸ்டின். அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2007ஆம் ஆண்டு யார் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு ஆணையத்தை அமைத்தது? புச்சி குழு. புச்சி. 471வது கொஸ்டின். அரசியலமைப்பினை எத்தனை வழிமுறைகளில் திருத்தம் மேற்கொள்ளலாம்? அரசியலமைப்பினை எத்தனை வழிமுறைகளில் திருத்தம் மேற்கொள்ளலாம்? 3 வழிமுறைகளில். ஆன்சர் பி, 3 வழிமுறைகளில். அரசியலமைப்பின் எத்தனை வகையான அவசர நிலை பிரகடனம்? எத்தனை வகையான அவசர நிலை பற்றி கூறப்பட்டுள்ளது? 3 வகையான அவசர நிலை பிரகடனம். அடுத்து 477வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 473. ஓகேங்களா? கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. போர், வெளிநாட்டின் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஓகேங்களா 352 கீழ் அவசர நிலை அறிவிக்கலாம். இப்போ அவசர நிலை பிரகடனத்தை பற்றி சொல்ல ஆர்டிகல் 352. போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் பொழுது அது வெளிப்புற அவசர நிலை எனப்படும். வெளிப்புற அவசர நிலை எனப்படும். சரி. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை எனப்படுகிறது. சரி. இந்த வகையான அவசர நிலைகள் 1962, 71, 75 ஆகிய ஆண்டுகளில் ஓகேங்களா அறிவிக்கப்பட்டது. சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க 474. கொஸ்டின் நம்பர் 474. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பின் விதிகளுக்கேற்ப ஆளுநர் அறிக்கையை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அவசர நிலை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 அவசர நிலை அறிவிக்கலாம். யார்? ஆளுநர்களால் மாநிலம் கலைப்பு. 2. இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி 352 படி நடைமுறை இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். சரி. 3. அதிகபட்சம் அவசர நிலையினுடைய காலம் 3 ஆண்டுகள் இருக்க முடியும். இந்த வகையான அவசர நிலையில் சட்டம் இயற்றுதல்
மற்றும் நிர்வாக செயல்பாடுகளை மாநிலங்கள் தங்கள் தன்னாட்சியை இழக்கின்றன. ஓகேங்களா? இப்போ இந்த அறிவிக்கையின்படி மாநிலம் தன்னாட்சியை இழக்கிறது. 4, அவசர நிலை அறிவித்த பிறகு மாநில சட்டமன்றம் முடக்கப்படுகிறது. மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநர் ஆளப்படுகிறார். அதாவது குடியரசு ஆட்சி, ஓகேங்களா, சார்பாக ஆளுநர் ஆளப்படுகிறார். அப்போ இதுவும் சரி. அப்போ ஆன்சர் டி, அனைத்தும் சரி. இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு பற்றி கூறும் பகுதி 15. மத்திய அரசை பற்றி கூறும் பகுதி 15. 476 இந்திய அரசியலமைப்பின் மத்திய அரசினுடைய நிர்வாகம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 52லேருந்து 78 வரை. 52லேருந்து 78 வரை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 474. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மத்திய அரசு 3 அங்கங்களை கொண்டது. அது 1 நிர்வாகம், சட்டம், நீதி. நிர்வாகம், சட்டம், நீதி. மத்திய அரசு 3 அங்கங்களை கொண்டது. அவை நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஓகேங்களா? சரி. பாருங்கள். 2, மத்திய நிர்வாகம் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர தலைவர் கொண்ட அமைச்சரவை குழு மற்றும் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆகியோர் உள்ளடக்கியது. ஓகேங்களா? அப்போ மத்திய நிர்வாகம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம தலைமை அமைச்சர்கள், ஓகேங்களா, அமைச்சரவை தூதுக்குழு, தலைமை வழக்கறிஞர், இது எல்லாமே உள்ளடக்கியதான் மத்திய நிர்வாகம்னு சொல்கிறாங்க. அதுவும் சரி. 3, மத்திய சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ மத்திய சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இவை 2 அவைகளை கொண்டது. சரி. 4, அவை மாநிலங்களவைன்னு சொல்கிறாங்க, அல்லது ராஜ்யசபான்னு சொல்கிறாங்க. மக்களவையை லோக்சபா, மக்களவை என்னன்னு சொல்கிறாங்க, லோக்சபா ஆகியோரும் மத்திய நீதித்துறை உச்ச நீதிமன்றத்தையும் கொண்டுள்ளது. சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. மத்திய அரசின் நிர்வாக தலைவர், மத்திய அரசினுடைய நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர். மத்திய அரசினுடைய நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்கள். 479வது கொஸ்டின். இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுபவர் குடியரசுத் தலைவர். நீதித்துறையை அமைக்கும் பொறுப்பு யாரிடம் உள்ளது? குடியரசுத் தலைவர். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின் படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்பு நிலை அலுவலர் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பு படி செயல்படுகிறது. பிரிவு 53. அடுத்து பாருங்கள். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வயது. ஓகேங்களா? அப்போ குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, துணை குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, தேர்தலில் போட்டியிட 35 வயது. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். குடியரசுத் தலைவரின் அதிகாரப்பூர்வ இல்லம் அல்லது அலுவலகம் ராஷ்டிரபதி பவன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 485. குடியரசுத் தலைவரின் மற்ற 2 அதிகாரங்களின் இல்லம். ஓகேங்களா? பாருங்கள். சிம்லா உள்ள ரீட்ரீட் கட்டடம், ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி பவன். 2மே இது மற்றும் இது. ஆன்சர் ஆ மற்றும் ஆ. 486. குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய வாக்களிக்கும் குழுவில் எத்தனை பேர் முன்மொழிய வேண்டும்? 10 பேர் முன்மொழிய வேண்டும். 47. 487வது கொஸ்டின். குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் துணை குடியரசுத் தலைவர். தப்பு. லோக்சபா சபாநாயகர் தப்பு. ஓகேங்களா? உச்சநீதிமன்ற நீதிபதி தப்பு. அப்போ ஆன்சர் எதுவும் இல்லை. ஓகேங்களா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். உச்சநீதிமன்ற நீதிபதி தான் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அடுத்து 488. அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவருடைய பெயரிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 77. அடுத்த கொஸ்டின் நம்பர் 489. இந்திய குடியரசுத் தலைவர்கள் அவர்களின் கால முறைப்படி
வரிசைப்படுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஜாகிர் ஹுசேன் தான் இருப்பார். ஓகேங்களா, அப்போ 3 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா விவி கிரி, இவர் 2வது, அப்போ 1 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்ருதீன் அலி அகமத். ஓகேங்களா, இவர் ஓகேங்களா இதெல்லாம் 2. ஓகேங்களா, அப்போ இது 3. அடுத்து பாருங்கள் ஓகேங்களா, வெங்கட்ராமன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயில் சிங். ஓகேங்களா, இது 5 இல்லை 5. ஓகேங்களா, 5னா 5லேயே கரெக்டாக வச்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, வெங்கட்ராமன் தான் 6. வெங்கட்ராமன் தான் அடுத்தது 6, அப்போ 6ல் இருக்குது. அடுத்தது ஓகேங்களா தயா சர்மா, இவர் 4. அப்போ ஆன்சர் 3, 1, 2, 5, 6, 4. ஆன்சர் டி. பாருங்கள், பிரதமரை பற்றி அமைச்சரவைகளை நியமனம் செய்பவர். ஓகேங்களா, பிரதமரையும் அமைச்சரவைகளையும் நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 409. கீழ்கண்டவற்றுள் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்பவர்களில் பொருந்தாதவர்கள் யார்? பொருந்தாதவர்கள், குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதில் பொருந்தாதவர்கள். ஓகேங்களா, மாநில ஆளுநரை நியமனம் செய்கிறாரு, உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்கிறாரு, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் தலைமை நீதிபதிகளை நியமனம் செய்கிறாரு. சரி. 4 பேருன்னா இந்திய அரசியலமைப்பு தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறாரு. சரி. தலைமை கணக்கு தணிக்கையாளரை நியமனம் செய்கிறாரு. சரி. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறது கிடையாது. அடுத்தது, இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மற்றும் 2 தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். இதுவும் சரி. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் தலைவர்கள், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் தலைவர், இதர உறுப்பினரை நியமனம் செய்வார் குடியரசுத் தலைவர். அடுத்து 9வது பாருங்க, மற்ற நாடுகளின் தூதுவர் உயர் ஆணையரை நியமனம் செய்வார் குடியரசுத் தலைவர். சரி. அடுத்து பாருங்க, திட்டக்குழுவினுடைய தலைவரை நியமனம் செய்வார். தப்பு. நிதிக்குழுவை நியமனம் செய்வார் குடியரசுத் தலைவர். அப்போ பொருந்தாதவர் யாருன்னா ஓகேங்களா, நம்ம 6. அடுத்தது 10. ஆன்சர் 6, 10. ஆன்சர் 6, 10. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமனம் செய்வார் குடியரசுத் தலைவர். ஆளுநர் தான் ஓகேங்களா இவரை நியமனம் செய்வார். ஓகேங்களா, திட்டக்குழுவின் தலைவரை நியமனம் எப்படி செய்வார்னு சொல்கிறாங்க. எங்கள் திட்டக்குழுவினுடைய தலைவர் பிரதமர் தான். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் 6, 10 மட்டும் தவறு, மீதி எல்லாமே சரி. அடுத்து 492வது கொஸ்டின். தாழ்த்தப்பட்டவர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் நிலையை ஆய்வு செய்ய ஓர் ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். இராணுவப்படை, கப்பற்படை, விமானப்படை தளபதிகளை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். பொது தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டில் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை யாரார் உரையுடன் துவங்குகிறது? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். ஓகேங்களா, இதுவும் சரி. 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். மொத்தம் 3 முறை கம்பல்சரியாக 2 முறை கூட்டலான்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 496. கீழ்கண்ட கூட்டுகளை ஆராய்க. குடியரசுத் தலைவரை பற்றி. நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து செய்தி அனுப்பலாம். சரி. குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்பே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன. சரி. நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தின் 2 அவைகளையே அல்லது ஏதேனும் ஒரு அவைகளின் கூட்டத்தை குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். சரி. மக்களவையில் 5 ஆண்டு காலம் முடியும் பின்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் உண்டு. சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. 497. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவரால் எந்த அவைக்கு நியமனம் செய்கிறார்? ராஜ்யசபா. 12 உறுப்பினர்களை நியமனம் செய்வது எந்த சபைக்கு அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு. அடுத்து 498. ஆங்கில, இந்திய
சமூகத்தை சேர்ந்த 2 நபர்களை குடியரசுத் தலைவர் எந்த அவைக்கு நியமனம் செய்கிறார்? லோக்சபா. அடுத்தது பாருங்கள், 499. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நிதி மசோதா குடியரசுத் தலைவரின் பரிந்துரை பின்னரே நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும். சரி. மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே மத்திய நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசரகால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ளது. இதுவும் சரி. குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கை கொண்டு வர முடியாது. சரி. இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டுமே உண்டு. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுவினை அமைக்கிறார். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் டி அனைத்தும் சரி. ஆன்சர் டி அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 500. நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், மன்னிக்கவும் வழங்கும் குடியரசுத் தலைவரின் அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு. பிரிவு 72. மற்ற நாடுகளின் மீது போர் அறிவிக்கும், அமைதியை ஏற்படுத்தும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். பாதுகாப்பு படையின் தலைமை தளபதியாக அறிவிக்கப்படுபவர் குடியரசுத் தலைவர். மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கும் சட்டப்பிரிவு 53(2). பிரிவு 53(2). வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தம் யார் பெயரில் நடைபெறுகிறது? குடியரசுத் தலைவர் பெயரில் நடைபெறுகிறது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 505. பாருங்கள், ஓகேங்களா. போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி ஆகிய சூழ்நிலைகளில் குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரத்தை வழங்கும் சட்டப்பிரிவு. பிரிவு 352. 506வது கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ஒரு மாநில அரசாங்கம் செயல்படவில்லை எனில் அம்மாநிலத்தின் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கும் சட்டப்பிரிவு. ஓகேங்களா. 356. இந்தியாவின் நிதிநிலையில் திருப்தியின்மை காணப்பட்டாலும் இந்தியாவின் எந்த ஒரு பகுதியிலையும் ஏதாவது ஒரு காரணத்தை அச்சுறுத்த ஏற்படுத்தும் பொழுது டேஸ் பிரிவின்படி குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடியை அறிவிக்கிறார். 360. சட்டப்பிரிவு 360. அடுத்து பாருங்க, 508. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் இதுவரை எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? 9 முறை. அது பார்த்திங்கன்னா பஞ்சாப்லையும் கேரளாவிலையும் குடியரசுத் தலைவர் ஆட்சி இதுவரை 9 முறை நடத்தப்பட்டது. குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுப்பார்? துணை குடியரசுத் தலைவர். யாரிடம் கொடுக்குறாரு? பதவி விலகல் கடிதம் துணை குடியரசுத் தலைவரிடம் கொடுப்பார். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 501. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கும் முறை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 61. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 61. 511வது கொஸ்டின் பாருங்கள். குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை? பிரிவு 361. நாட்டின் 2வது உயர்ந்த பதவியான துணை குடியரசுத் தலைவர் பற்றிய கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 63. துணை குடியரசுத் பதவி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. துணை குடியரசுத் தலைவர் எந்த அவைக்கு உறுப்பினரான தகுதியை பெற்றிருக்க வேண்டும்? மாநிலங்களவை. குடியரசுத் தலைவர் எந்த அவைக்கு உறுப்பினராக தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும்? லோக்சபா. அடுத்து 516வது கொஸ்டின் நம்பர் 516. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன். 517. குடியரசுத் தலைவர் மக்களால்
நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தலில் முறையை தேர்ந்தெடுக்கப்படும் சட்டப்பிரிவு பிரிவு 66(1). 58வது கொஸ்டின் 518வது கொஸ்டின். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்பவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அதாவது குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் இல்லாத காலியாக இருக்கிறப்ப அந்த பதவியை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி செயலாற்றுவார். 519வது கொஸ்டின். குடியரசுத் தலைவராக பதவி வகித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓகேங்களா இதயத்துல்லா. அப்போ குடியரசுத் தலைவர் பதவி இல்லாத நேரத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் இருந்தாங்கன்னா இதயத்துல்லா. அது எந்த ஆண்டுனா 1969. 520வது கொஸ்டின். குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க தீர்மானத்தை எத்தனை நாட்களுக்கு முன்னர் அவருக்கு அறிக்கை வேண்டும்? 14 நாட்களுக்கு முன்பு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 521. 521. குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சம் எவ்வளவு காலத்திற்கு அவரின் பணிகளை கவனிப்பார்? 6 மாதத்திற்கு. 522வது கொஸ்டின். மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடை பெற்ற வாக்கெடுப்பு சமநிலையாக இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின் படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். சரிங்களா? 100 ஆர்டிக்கல் 100. அடுத்து 523வது கொஸ்டின். குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரின் தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்க வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74(1). இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது டேஸ் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வெஸ்ட் மினிஸ்டர். அமைச்சர்களை தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் டேஸுக்கு பொறுப்பானவர்கள் மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 526. கொஸ்டின் நம்பர் 526. பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களின் ஊதியங்களையும் படிநிலைகளையும் நிர்ணயிப்பது நாடாளுமன்றம். 527. நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் அமைச்சராக நியமிக்கப்படும் போது எத்தனை மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? 6 மாதம். திரு நரேந்திர மோடி இந்தியாவின் எத்தனையாவது பிரதமர்? ஓகேங்களா? 16வது பிரதமர். நரேந்திர மோடி 16வது பிரதமர். கீழ்கண்ட பிரதமர்களின் பதவிக்காலம் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரண் சிங் தான் இருப்பார். அப்போ 4. ரெண்டாவது விபி சிங். இது 2. விபி சிங் 2ல் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா நரசிம்மராவு இது 3ல் இருக்குது. அப்போ 1. அடுத்து பாருங்கள். ஓகேங்களா? தேவகவுடா இது 4வது. ஓகேங்களா? அங்கே எங்கே இருக்குது? 5வது நம்பரில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குஜ்ரேல் தான் அடுத்தது. ஓகேங்களா? இது எதில் இருக்குது? 4, 5. அப்போ இது 3. இப்போ ஆன்சர் 4,2,1,5,3. ஆன்சர் டி. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 78. பிரதம அமைச்சர்களின் கடமைகளை பற்றி சொல்லக்கூடியது பிரிவு 78. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 531. ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களாக % மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும். 15%. நிர்வாகத்தின் மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு கேபினட் அல்லது ஆட்சிக்குழு. இந்திய நாடாளுமன்ற அமைப்பு உள்ளடக்கம் ஆயுட்காலம் அலுவலர் செயல்முறைகள் சிறப்பு சலுகைகள் அதிகாரம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு 79லேருந்து 122 வரை. நாடாளுமன்றம் என்பது லோக்சபா, ராஜ்யசபா, குடியரசுத் தலைவர். ராஜ்யசபாவின் உறுப்பினருடைய எண்ணிக்கை 250. ராஜ்யசபா உறுப்பினருடைய எண்ணிக்கை 250. ராஜ்யசபாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருடைய எண்ணிக்கை 238.
மாநிலங்களவையின் உறுப்பினருக்கான வயது, மாநிலங்களவையின் உறுப்பினரான வயது 30. மாநிலங்களவையின் பதவி காலம் நிரந்தரமானது. ஓகேங்களா? அப்போ மாநிலனுடைய உறுப்பினராக நீ இது இருக்குன்னா உனக்கு 30 வயது இருக்கணும். மாநிலவைகளின் பதவி காலம் ஓகேங்களா நிரந்தரமானது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உறுப்பினருக்கு ஓகேங்களா தலைவருக்கு 5 ஆண்டு, தலைவருக்கு 5 ஆண்டுகள், உறுப்பினருக்கு 6 ஆண்டு, உறுப்பினருக்கு 6 ஆண்டுகள். பாருங்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு ஓகேங்களா 6 ஆண்டுகள், தலைவருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 ஆண்டுகள். அடுத்து 540வது கொஸ்டின். மாநிலங்களவை உறுப்பினர்கள் டேஸ் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு ஓய்வு பெறுகின்றன. 3ல் 1 பங்கு, 3ல் 1 பங்கு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் வெளியேற்றப்படுகின்றன. மாநிலங்களவையின் பதவி வழி தலைவர், மாநிலங்களவை பதவி வழி தலைவர் துணை குடியரசுத் தலைவர். ஒரு மசோதா டேஸ் மாதங்களுக்கு மேல் ஒப்புதல் பெறவில்லை எனில் குடியரசுத் தலைவர் 2 அவைகளின் கூட்டத்தை அழைப்பு விடுத்து மசோதாவினை முடக்கத்தை தீர்மானம் வைக்கிறது. 6 எவ்வளோ நாள்? 6 மாதங்களுக்கு மேல். அகில இந்திய பணிகளை உருவாக்கும் நீண்ட அதிகாரம் பெற்று 3ல் 2 உறுப்பினர்கள் பெரும்பான்மை உடையது மாநிலங்கள் அவையில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 544. பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. சரி. நிதி மசோதாவை மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். இம்மசோதா மாநிலங்களவையில் ஒப்புதலுடன் சட்டம் மாறும். ஓகேங்களா? இதுவும் சரி. மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். சரி. மாநிலங்களவையில் சட்ட திருத்தத்திற்கான முன் முடிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 552. மக்களவைக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 530. அடுத்து பாருங்கள், 543வது கொஸ்டின். 546வது கொஸ்டின். மக்களவையில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினருடைய எண்ணிக்கை 530. மாநிலங்களவைக்கு யூனியன் பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினருடைய எண்ணிக்கை 13. அதாவது யூனியன் பிரதேசத்திலிருந்து. தற்சமயம் மக்களவையில் டேஸ் உறுப்பினர்கள் கொண்டுள்ளது 545 உறுப்பினர்கள். மக்களவை உறுப்பினருக்கான வயது 25. அடுத்து பாருங்கள், 550வது கொஸ்டின். மக்களவை தேர்தலுக்கு நாடு முழுவதும் டேஸ் அடிப்படையில் பல தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. மக்கள் தொகை. பாருங்கள், கூற்று 1. நம்பிக்கை இல்லாத தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். நிதி மசோதாவையும் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சரி. கூற்று 2. துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானத்தை மாநிலங்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். சரி. அப்போ ஆன்சர் இரண்டும் சரி. அடுத்து 551வது கொஸ்டின். தமிழகத்திற்கு நாடாளுமன்றத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. பாருங்கள், லோக்சபாவுக்கு 53, ராஜ்யசபாவுக்கு 18. அப்போ தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு போகிறவங்க லோக்சபாவிலேருந்து 39 பேர், நாடாளுமன்றத்திலேருந்து 18 பேர். அடுத்து 552வது கொஸ்டின். நாடாளுமன்ற 2 அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் லோக்சபா சபாநாயகர். அடுத்து பாருங்கள், 553வது கொஸ்டின். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் கூட்டத்தை கூட்டுபவர் குடியரசுத் தலைவர். கூட்டத்தை கூற்றுபவர் குடியரசுத் தலைவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 554வது கொஸ்டின். கட்சித்தாவல் தடை சட்டம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1985. 52வது சட்ட திருத்தம். 1985 52வது சட்ட திருத்தம் தான் கட்சித்தாவல்
தடை சட்ட திருத்தம். கட்சித்தாவல் தடை சட்ட திருத்தம் இடம்பெற்றுள்ள அட்டவணை 10வது அட்டவணை. 556 கட்சித்தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் சபாநாயகர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 557 கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது. பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே வரை சரி. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை சரி. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர் சரி. இளவேநீர் கால கூட்டத்தொடர் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை சரி. தப்பு. ஓகேங்களா, இது ஜனவரி டு பிப்ரவரி தவறு. அப்போ தவறானது. ஓகேங்களா, ஆன்சர் டி. இந்த 3 கூட்டத்தொடர் தான் ஓகேங்களா இப்போ நாடாளுமன்றத்தில் நடக்கும். இது மட்டும் இல்லை. ஆன்சர் டி மட்டும் இல்லை. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 558 மாநிலங்களின் எல்லைகளை பற்றி அமைந்திட அதிகாரம் பெற்றது நாடாளுமன்றம். அடுத்து பாருங்க இந்திய அரசியலமைப்பின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழி செய்யும் அதிகார சட்டப்பிரிவு 72. அடுத்து 560 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் யார்? தலைமை வழக்கறிஞர். இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். சரி. உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதிகளை இவரும் பெற்றிருக்க வேண்டும். சரி. ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாகவோ அல்லது உயர்நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராகவோ இருக்க வேண்டும். சரி. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை இவர் பதவியை நீடிக்கலாம். சரி. இவர் தனது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் அளிப்பார். சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 561 புதுடில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் 1950 ஜனவரி 28. அதாவது பார்த்தீங்கன்னா புதுடில்லியில் அமைந்துள்ள உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்டது 1950 ஜனவரி 28. 562வது கொஸ்டின் அரசியலமைப்பின் தொடக்க காலத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய எண்ணிக்கை 8. தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 28. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள் 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணிபுரிந்திருத்தல் வேண்டும். சரி. 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக செயலாற்றிருக்க வேண்டும். சரி. ஓகேங்களா, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் ஆ ஏதாவது ஒன்று. ஆன்சர் டி. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுப்பார்? ஓகேங்களா, குடியரசுத் தலைவரிடம். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 567 ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு உச்சநீதிமன்றம். நாடாளுமன்ற கூட்டம் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 108. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு 108. ஒரு மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது லோக்சபா நாயகர். மாநில நிர்வாகத்தை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 152லிருந்து 237 வரை. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370. அடுத்து பாருங்க 572வது கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு 357 அதாவது 1957ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டு 1957 நவம்பர் 26 வரை நடைமுறைக்கு வந்தது. சரி. இந்திய அரசியலமைப்பின் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பொருந்தாது. சரி. இந்திய அரசியலமைப்பு நீக்கி அடிப்படை உரிமைகளில் ஒன்றான சொத்துரிமை ஜம்மு காஷ்மீர் இன்று நடைமுறையில் உள்ளது. அடிப்படை உரிமையில் சொத்துரிமை ஜம்மு காஷ்மீரில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் சரி. அப்போ ஆன்சர்
டி அனைத்தும் சரி. மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் மாநில தலைவர் ஆளுநர். ஆளுநர் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 154. மாநில நிர்வாக அதிகாரம் ஆளுநர் இருக்க வேண்டும் என்ற அரசியலமைப்பு பிரிவு 154 1. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 576. மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் குடியரசு தலைவர். அடுத்தது ஒருவரை ஒரு மாநில ஆளுநராக செய்யப்படுவதில் பின்பற்றும் மரபுகள். கூற்று 1. ஒருவர் தான் எந்த மாநிலத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்ட உள்ளவரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்கலாம். தவறு. கூற்று. மேலும் ஆளுநரை நியமிக்கப்படும் ஒரு நபரை மத்திய அரசு மாநில அரசுடன் கலந்தாசித்து அவரது பெயரை முன்மொழிய வேண்டும். சரி. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா ஒரு மாநில ஆளுநர் அந்த மாநிலத்தாளாக இருக்கக்கூடாது. அது ஃபஸ்ட்டு தப்பு. ஓகேங்களா? இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது சரி. அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. 578வது கொஸ்டின். ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஓர் ஆணையத்தின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழக்கு தீர்க்கலாம். அதுக்கு ஆர்டிகல் 158. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 579. மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட சர்க்காரியா குழு நியமனம் பல ஆலோசனைகளில் பொருந்தாதது. மாநில சட்டமன்ற குழுவால் தயாரிக்கப்பட்ட பட்டியலிலிருந்து சரி. முதலமைச்சரின் ஒப்புதலுடன் மாநில அரசால் தயாரிக்க பட்டியலிருந்து சரி. முதலமைச்சருடன் நடத்தப்படும் கலந்துரையாடல் ஆகியவற்றின் மூலம் ஆளுநர் நியமனம் நடைபெறும். சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. இந்திய அரசியலமைப்பில் ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறும் சட்டப்பிரிவு ஓகேங்களா 57 58. ஆன்சர் ஆ மற்றும் ஆ. 158. முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் அதிகாரங்களை செயல்படுத்த என்ற சட்டப்பிரிவு 163. அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவினுடைய தலைவர் உறுப்பினரை பணி நீக்கம் செய்பவர் குடியரசு தலைவர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 183. அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினரை நியமனம் செய்பவர் ஆளுநர். 184வது கொஸ்டின். பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராகவோ அல்லது பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையில் மற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் எதில் கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சராக அல்லது ஓகேங்களா ஆளுநர். மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் ஆளுநர். மாநில பல்கலைக்கழக வேந்தரை செயல்படுத்துடன் துணைவேந்தராக நியமனம் செய்பவர் ஆளுநர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 187வது கொஸ்டின். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தின் தலைமையேற்று நடத்த சட்டமன்ற உறுப்பினரை நியமனம் செய்பவர் ஆளுநர். ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 213. ஆளுநரால் பிறப்பிக்கப்படும் அவசர சட்டம் எத்தனை மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? 6 மாதத்திற்குள். எந்த சட்டப்பிரிவின் கீழ் மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர் பரிந்துரை செய்கிறார்? 356. அடுத்து பாருங்க 150. அடுத்து பாருங்க ஓகேங்களா 591வது கொஸ்டின். தனது பணிகளை மற்றும் அதிகாரங்களை செய்ய வேண்டுமென எண்ணுவதில் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்தில் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய சிறப்பில் தேவையில்லை. ஆளுநரின் பதவி காலத்தின் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கைகளை அவருக்கு எதிராக எந்த நீதிமன்றமும் தொடர முடியாது. சரி. ஆளுநர் பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும்
உத்தரவு பிறப்பிக்க முடியாது. சரி. 4, மாநிலக்கு எதிரான உரிமைகளை வழக்குகளை தொடர முடியும். ஓகேங்களா? தவறு. அப்போ ஆன்சர் 4 மட்டும் தவறு, மீதி எல்லாமே சரி. ஆன்சர் 4 மட்டும் தவறு, மீதி எல்லாமே சரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 592. கொஸ்டின் நம்பர் 592. மாநில, ஓகேங்களா, மாநில அரசாங்கத்தின் தலைவர், முதல்வர். 593. சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் டேஸ் காலத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். 6 மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். 594. முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யும் ஆலோசனை வழங்க வேண்டும் என சட்டப்பிரிவு 163. ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதாக கூறும் சட்டப்பிரிவு 364. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் விழுக்காடு தாண்டக்கூடாது. ஓகேங்களா? 15% விழுக்காடு தாண்டக்கூடாது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 597. ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களில் பொருந்தாதது. ஈரவை சட்டமன்ற மாநிலங்களில் பொருந்தாதது பஞ்சாப். மீதி எல்லாமே ஈரவைகள் கொண்டது. பீகார், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம். தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களில் மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை டேஸ் வரை இருக்கலாம், 30 வரை இருக்கலாம். சட்டமன்றத்தின் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச உறுப்பினருடைய எண்ணிக்கை 500. சட்டமன்றத்தில் குறைந்தபட்ச உறுப்பினருடைய எண்ணிக்கை 60. குறைந்தபட்ச உறுப்பினருடைய எண்ணிக்கை 60. அடுத்து பாருங்கள், 601வது கொஸ்டின். சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் டேஸுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஓகேங்களா? 1/3. 602வது கொஸ்டின். சட்ட மேலவையின் எண்ணிக்கை டேஸுக்கு குறையாமல் இருக்க வேண்டும், 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும். 603வது கொஸ்டின். நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் காஷ்மீர் மாநில சட்ட மேலவையின் உறுப்பினருடைய எண்ணிக்கை டேஸாக உள்ளது, 36. தமிழக சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 235. அதில் 234 தான். 234ஓட நியமன உறுப்பினரை சேர்த்துறாங்க, அதனால தான் 235. தமிழக சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை 235. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 605. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா செய்தால் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது. சரி. சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். சரி. சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவியை இழக்க மாட்டார். சரி. சபாநாயகர் இல்லாத போது அவரது பணியை துணை சபாநாயகர் மேற்கொள்கிறார். சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. சட்ட மேலவையை உறுப்பினர்கள் அதிகபட்சம் குறைந்தபட்ச எண்ணிக்கையில் பற்றி கூறும் சரத்து பிரிவு 171. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 607. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சட்ட மேலவை விதன் பரிஷத் இந்திய மாநில சட்டமன்றத்தில் ஓர் அங்கமாக செயல்படுகிறது. சரி. இந்தியாவில், ஓகேங்களா, 29 மாநிலம், 7 மாநில சட்ட மேலவை உள்ளது. ஓகேங்களா? இந்தியாவில் 29 மாநிலங்களில் 7 மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளது. ஓகேங்களா? இதுவும் சரி. ஓகேங்களா? இப்போ குறைச்சிருக்கிறாங்க மாநிலங்களினுடைய யூனியன் பிரதேசம், அதாவது 28, 7 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நடைமுறையில் இப்போ இருக்கிறது. அப்போ அதுவும் சரி. ஈரவை சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்ட மேலவையில் செயலாற்றுகின்றன. சரி. சட்ட மேலவையில் ஒரு நிரந்தர அவையாகும், ஏனென்றால் இதனை கலைக்க முடியாது. சட்ட மேலவை உறுப்பினருடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். உறுப்பினருடைய பதவிக்காலம் 6 ஆண்டு. சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, 608வது கொஸ்டின். தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் செய்யப்பட்ட நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1986 நவம்பர் 1 தான் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது 1986 நவம்பர் 1. கலைச்சவர் யாருன்னா எம்ஜிஆர். சட்ட மேலவை உறுப்பினராவதற்கான வயது 30. சட்ட மேலவையில் 3/4 உறுப்பினர்கள்
எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார்? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார். சட்டமேலவையை உருவாக்கும் அல்லது நீக்கவும் சட்டப்பிரிவு 169. அப்போ சட்டமேலவை கலைக்கவும் உருவாக்கவும் சொல்லக்கூடிய விதி பிரிவு 169. அடுத்து பாருங்கள், சட்டமேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள் டேஸ் பங்கு உறுப்பினராக வாக்களிக்க வேண்டும். மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவுடன் இருந்தால் தான் சட்டமேலவை உருவாக்க முடியும். அடுத்து 613வது கொஸ்டின். மாநிலத்தில் பண மசோதா டேஸ் அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். கீழவை. ஆன்சர் ஏ. ஆன்சர் பி கீழவை. சட்டமேலவை தேர்தலுக்கான ஆளுநரால் நேரடியாக நியமனம் செய்யப்படும் உறுப்பினருடைய எண்ணிக்கை 1/6. சட்டமேலவைக்கான தேர்தலில் சட்டமேலவை உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். ஓகேங்களா, 1/3. சட்டமேலவைக்கான தேர்தலில் பட்டதாரி ஆசிரியர் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினருடைய எண்ணிக்கை, அதாவது சட்டமேலவைக்கு 12/1. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களில் ஒன்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவ நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்க வழங்கப்படும் சட்ட திருத்தம். 7வது சட்ட திருத்தம் 1956. சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1862 ஜூன் 26. 1862 ஜூன் 26. உலகிலேயே லண்டனுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய நீதிமன்றம். உலகிலேயே லண்டனுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய நீதிமன்றம் சென்னை. பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசத்துக்கான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு பொதுவான நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் சண்டிகர். 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கான நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் கவுகாத்தி. அப்போ 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கான நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் கவுகாத்தி. ஒரு மாநிலமாக அல்லாத போது தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர் நீதிமன்றம் கொண்டுள்ள பகுதி டெல்லி. இப்போ யூனியன் பிரதேசத்திலேயே நீதிமன்றம் இருக்கக்கூடியது டெல்லி மட்டும்தான். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? சரிங்களா, குடியரசுத் தலைவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 624. இந்தியாவில் தற்போது உள்ள உயர் நீதிமன்றங்கள். சரிங்களா, 25 உயர் நீதிமன்றங்கள் உள்ளது. 625வது கொஸ்டின். ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் காலத்திற்கேற்றவாறு நியமனம் செய்கிறார் எனும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 216. இந்தியாவில் நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ள உயர் நீதிமன்றம். ஓகேங்களா, இவை அனைத்தும் உச்ச நீதிமன்றம். ஓகேங்களா, மும்பை, சென்னை, கல்கத்தா 3மே இவை அனைத்தும். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின் படி அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமே மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணை வெளியிடும் அதிகாரங்களை உயர் நீதிமன்றம் பெற்றுள்ளது. பிரிவு 226. பிரிவு 226. அடுத்து 628வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1. அடிப்படை உரிமையில் நீக்கப்பட்டால் மட்டுமே உச்சநீதிமன்றம் பேராணை வெளியிடப்படும். சரி. உயர்நீதிமன்ற இது போன்ற வழக்குகளை மட்டுமே சாதாரண சட்டமீறுதல் நீதி பேராண்மை வெளியிட முடியும். ஓகேங்களா, இதுவும் சரி. அப்போ கூற்று 1, 2ம் சரி. கூற்று 1, 2ம் சரி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 629. உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. ஓகேங்களா, 226, 227. ஆன்சர் ஆ மற்றும் ஆ. உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரம் குறைத்த தடை செய்யப்பட்ட சட்ட திருத்தம் 1976 42வது சட்ட திருத்தம். உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை மீண்டும் வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் 1977 43வது சட்ட திருத்தம். இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்கும் இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1986. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. பிரிவு 51. இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணங்கியிருந்த பஞ்சாப் கொள்கை கையெழுத்தான ஆண்டு 1954 ஏப்ரல் 28. பஞ்சசீல கொள்கை 1954 ஏப்ரல் 28.
பஞ்சசீல கொள்கை பாண்டு பிரகடனத்தில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1955. இந்தியா தனது முதலாவது அணுசோதனை திட்டத்தை நடத்திய ஆண்டு 1974. இந்தியா தனது இரண்டாவது அணுசோதனை பொக்ரானில் நடந்த ஆண்டு 1998. சார்க் அமைப்பில் இடம்பெறாத நாடு மியான்மார்க்கு. மீதி எல்லாமே சார்க் அமைப்பில் இருக்குது. இது இந்தியா, பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தானா சார்க்கில் இருக்குது. இல்லாதது மியான்மார்க்கு. அணிசேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் V.K. கிருஷ்ணமேனன். இந்தியாவுடன் அதிக நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு வங்கதேசம். வங்காளதேசத்துடன் இந்தியா எத்தனை கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? 4096.7. 4096.7. அடுத்த கொஸ்டின் நம்பர் 642. இந்தியா கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள பராக் ஒப்பந்தத்தை எந்த நாட்டுடன் செய்து கொண்டுள்ளது? வங்கதேசம். மக்மஹான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கிடையே உள்ளது அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள எல்லைக்கோடுக்கு பேர் தான் மக்மான். இந்தியா பின்வருவற்றுள் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை? ஓகேங்களா, எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா ஏசியன்லேயும் பிரிக்ஸ்லேயும் இல்லை. ஆன்சர் 2 மற்றும் 4. ஒபாக் என்பது எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. ஓபக் என்பது எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களுடைய அமைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா பின்வருவனவற்றுள் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை சரியான விடையை தேர்வு செய். சல்மானை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானில் இருக்குது. 3, பராக் ஒப்பந்தம் வங்கதேசம், அப்போ 1, சுக்கா நீர் சந்தி பூட்டான், அப்போ 4, சாரதா கூட்டு மின்சக்தி நேபாளம், அப்போ 2, அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் ஏ. எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? 7 நாடுகள். எந்த 2 தீவுகள் இந்தியாவின் அண்டை நாடுகளுடன் இணைந்துள்ளது? இலங்கை, மாலத்தீவு. அடுத்து பாருங்க, எந்த இந்தியா மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டது? எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளுடன் சூழப்பட்டுள்ளது? ஆன்சர் டி, சிக்கிமு. எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? 5 மாநிலம். 5 மாநிலம்தான் ஓகேங்களா தன்னுடைய எல்லையை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்வது. பாருங்கள், எத்தனை மாநிலங்களில் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கிறதுனா 5 மாநிலம். இத்துடன் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கக்கூடிய அரசியல் அறிவியலை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.